வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. திருச்செந்தூரை சேர்ந்த குமரேசன் இவரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 3 வருஷமா துபாயில இருந்து வந்ததுக்காக நம்ம குமரேசன் ஆசைப்பட்ட மாதிரியே சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டாங்க. அங்க வந்து கடின உழைப்பு உழைச்சதுனால கொஞ்சம் பேங்க்ல பேலன்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தனா சந்திச்சு நலன் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நண்பர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிற உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தா நலன் விசாரிக்கிறாங்க. அப்பதான் அம்மா வந்து பார்த்தனா சொல்றாங்க, நீ வந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற உங்க சித்தி வீட்டுக்கு ஒரு டைம் போய் பார்த்துட்டு வா. சித்தப்பா இறந்து போனதுக்கு கூட நீ வந்து வர கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நீ போன் கூட பேசுனது கிடையாது. அவங்க ஏதாவது உன்னை நினைச்சுக்குவாங்க. அதனால நீ கண்டிப்பா சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துதான் ஆகணும் அப்படின்னு அம்மா வந்து நம்ம குமரேசன் கிட்ட சொல்றாங்க. குமரேசனும் சரி, கண்டிப்பா போயிட்டு வரேம்மா, எனக்கும் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம சித்தி வீட்டுக்கு பாத்தீங்கன்னா குமரேசன் வந்து 2 வீலர்ல போயிட்டு பார்த்தனா போறாங்க. போன உடனே சித்தி பாக்குறாங்க. சித்தி வந்து பாசமா பார்த்தோம்னா, என்னப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கை குலுக்கி பாத்தீங்கன்னா ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு அன்போட பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அழைக்கிறாங்க. வீட்டுக்கு அழைச்ச உடனே வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குது, நான் அப்ப பார்த்த மாதிரி நீ இப்ப கிடையாது, உண்மையிலுமே நல்லா வளர்ந்துட்ட, பார்க்க உண்மையிலுமே ஹீரோ மாதிரி இருக்கிற அப்படின்னு புகழ்ந்து வந்து சொல்றாங்க. இப்பதான் நம்ம குமரேசன் சொல்றாங்க, ஆமாங்க சித்தி, என்னை விடுங்க, நீங்களும் பாத்தீங்கன்னா இப்ப கூட பார்த்தா இளமையா தான் இருக்கிறீங்க. அன்னைக்கு நான் வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தனோ இப்ப அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு படி மேல போயிட்டு நம்ம சித்தி கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம குமரேசனுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா சித்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. சின்ன வயசுல பார்த்த மாதிரியே அப்படியே இருக்கிறானே, இன்னும் வந்து துருதுருப்புன்னு சூப்பரா வந்து பார்த்தா இருக்கிறானே அப்படிங்கிற எண்ணம் நம்ம சித்தி மனசுல வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கதிரேசனுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சித்திய ரொம்ப பிடிச்சு போச்சு. பார்க்க இளமையா எங்கா இருக்கிறாங்க. முக்கியமா திருமணம் ஆக போற புது பொண்ணு மாதிரி பார்த்தா இருக்கிறதுனால சித்திய பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம சித்தியும் நம்ம கதிரேசனை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நம்ம கதிரேசனுக்கு பிடிச்ச சிக்கன் மட்டன் அப்படின்னு எடுத்து போட்டு நீட்டா வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம கதிரேசனும் அதை சாப்பிட்டு, ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணனேன் அப்படின்னா உங்களையே மாதிரி நல்லா சமைச்சு போடுற பொண்ணத்தான் நான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நல்ல ஆசை வார்த்தை பார்த்து சொல்றாங்க. இது வந்து நம்ம சித்திக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. உண்மையிலுமே சித்தப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா சித்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி உறவுலையும் கிடையாது, இப்போதைக்கு தனிமையில தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெண் பிள்ளை தான். அந்த பெண் பிள்ளையும் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சித்தி வந்து வீட்டுல தான் இருக்கிறாங்க. டைலரிங் வேலைதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் தன்னுடைய குடும்பத்தை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிரேசன் சரி, சித்தி கிட்ட பேச பேச இன்னும் வந்து ஆர்வம் அதிகமாயிடுச்சு. 2 பேருமே சித்தி மகன் அப்படிங்கிற உறவை தாண்டி நட்பு ரீதியா பேச பழக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியிடங்களுக்கு சித்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசனை அழைச்சிட்டு போறாங்க. அந்த எல்லா இடத்தையுமே நீட்டா சுத்தி பாக்குறாங்க. நம்ம சித்தி கிட்ட இன்னும் நல்லா பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவங்க கிட்ட நல்லா பழக வாய்ப்பு வந்து பார்த்தா கிடைச்சது. அன்னைக்கு பார்த்து இரவு நேரத்துல நம்ம வீட்டுல வந்து சமைக்க வேணாம், கடையில போயிட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நல்ல சாப்பாடா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம கதிரேசனும் சரி, இந்த பக்கம் சித்தி 2 பேருமே பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போறாங்க. நீட்டா சாப்பாட்டை வாங்கிட்டு வராங்க. வீட்டுல வந்து பார்த்தனா வச்சு 2 பேருமே ஆசத்தீர அந்த சாப்பாட்டை சாப்பிடுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா கேண்டல் நின்று போச்சு. சித்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசன் கையை பிடிச்சுக்கிட்டு, நீ பத்திரமா போயிட்டு விளக்க மட்டும் பார்த்தனா ஆன் பண்ணு, அப்படி இல்லைன்னா செல்போனை பார்த்தனா ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கதிரேசன் எதையுமே யோசிக்காம விளக்க பார்த்தனா ஆன் பண்ணிக்கிட்டு, சித்தி மாடிக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சித்தி சொல்றாங்க, தாராளமே போலாமே, அங்க போனா நல்லா காத்து வரும், ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சித்தியும் சரி நம்ம கதிரேசனும் சரி மாடிக்கு போறாங்க. 2 பேருமே மனசு விட்டு பேசுறாங்க, சிரிச்சு பேசுறாங்க. நம்ம கதிரேசன் போடுற கணக்கு என்ன அப்படின்னா, சித்தி தலைமையில தான் இருக்காங்க, நாம வந்து அவங்க கூட ஒண்ணு சேர்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ யோசனை பண்றாங்க. ஆனா சித்தி வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பையனுக்கு நம்ம ரொம்பவே இடம் கொடுத்துட்டோம், அது மட்டும் இல்லாம நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தா புடிச்சு போச்சு. கூடிய சீக்கிரத்துல அவனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. நம்மளும் கூடிய சீக்கிரத்துல வந்து பார்த்தோன்னா
அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பையனுடைய ஆசை தாம் பக்கம் திரும்பிடக் கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதே ஊர்ல பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா நல்ல பொண்ணை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம கதிரேசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு பக்கம் சித்தியும் பார்த்த மாதிரி இருக்கும், அந்த பொண்ணுக்குட்டியும் பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணை பார்த்தோன்னா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஊர் பெரியவங்களை எல்லாம் சேர்ந்து கல்யாணத்துக்கு நல்ல நாளா குறிச்சு பார்த்தோன்னா திருமணம் பண்ணி பார்த்தோன்னா முடிச்சிடுறாங்க. இதனால நம்ம கதிரேசனும் சரி அடிக்கடி சித்தி வீட்டுக்கு போறாங்க. நம்ம அவங்களுடைய மனைவி அழைச்சிட்டு பார்த்தோன்னா போறாங்க. நம்ம சித்தியும் சரி கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம ஏன் இவங்க கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகிக்கிட்டு, அதுக்குத்தான் அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்களே, நம்மளும் இவனுக்கு ஒரு அம்மா மாதிரி தானே, நம்மளுக்கும் இவன் ஒரு புள்ள மாதிரி தானே அப்படின்ட்டு நீட்டா ஒதுக்கிட்டாங்க. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் சித்தி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, இடம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கதிரேசனுடைய வாழ்க்கை பார்த்தோன்னா எப்படியே போயிருக்கும். தப்பான வழியில போயிட்டு எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கிட்டு இதே மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அன்னைக்கு ஒழுக்கமா சித்தி இருந்ததுனால மட்டும்தான் இப்போதைக்கு கதிரேசன் இந்த லெவலுக்கு நல்லபடியா இருந்திருக்கான் அப்படின்னு கூட பார்த்தா சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கிற